ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போறேன். நீங்க என்கிட்ட நிறைய கேள்வி வந்து அப்பப்போ கேட்டுட்டே இருப்பீங்க. அந்த கேள்விக்கான பதில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல உங்ககிட்ட நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாவே இதுக்கு வந்து நீங்க வீடியோ போடுங்க, அக்கா இதை பத்தி சொல்லுங்க, இதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஷார்ட்ஸ்ல இல்ல லாங் வீடியோல இதை பத்தி சில கமெண்ட்ஸ் வந்து ரெகுலரா வந்து வரும். அந்த மாதிரியான கமெண்ட்ஸுக்கு தான் நான் இன்னைக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ண போறேன். என்கிட்ட மோஸ்ட்லி வர கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு 4 to 5 டேஸா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணல. 5 to 6 டேஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா ஞாபகம் வந்து இல்ல. ஏன் நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்றது இல்லக்கா? நீங்க வந்து விட்டுட்டீங்களா? நான் ஆக்சுவலா வீடியோ ஷார்ட்ஸ்லயே வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் இப்போதைக்கு நிறுத்தி ஆக்சுவலா 21 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் இவ்வளவு லாங் கேப் வந்து நான் விட்டது வந்து கிடையாது. முடிச்ச உடனே அடுத்தது திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட் ஏன் நீங்க வீடியோ வந்து போடல? அப்ப இனிமே பண்ண மாட்டீங்களா? அந்த மாதிரி எல்லாம் கேள்வி வந்து வந்திருந்துச்சு. இன்னும் சில பேர் வந்து அந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க எப்போல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஏன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸ்ல. கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுல இருந்து நாங்களுமே வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா நான் நினைச்சது வந்து ஒரு 2 டேஸ் கேப் விட்டுட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை கண்டினியூ பண்ணலாம் தான் இருந்தேன். பட் வந்து அக்கா நீங்க எப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு ஒரு 2, 3 கமெண்ட் வந்து வந்துட்டே இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு தோணுச்சு இல்ல நம்ம வந்து ஆக்சுவலா எனக்கு இப்போ வந்து பீரியட்ஸ் டேட் நாளைக்கு நினைக்கிறேன். ஆமா நாளைக்கு வந்து பீரியட்ஸ் டேட்டு. இப்போ நான் வந்து இந்த 2 நாள் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் எனக்கு ஒரு 3 to 4 டேஸ் வந்து நடுவுல கேப் வந்து வரும். அப்போ மேபி என்னை பார்த்து நீங்க யாராவது பண்றீங்க அப்படின்னா நான் பண்ணல. ஐயோ அக்கா பண்ணலையே இப்ப நம்ம எப்படி பண்றது அப்படின்னு மேபி உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். இல்லைனா வந்து சரி விடு அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம்னு தோணலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்லாம் வந்து இருக்குல்ல. அதனாலதான் ஆல்மோஸ்ட் 9, 10, 11, 12ஓட வந்து முடிஞ்சிடும். 13ல இருந்து வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படின்றதுக்காக தான் கேப் வந்து விட்டுருந்தேன். இது ஒரு முக்கியமான ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருமே வந்து சொல்லியிருந்தாரு நடுவுல கொஞ்சம் லோ பிபி வந்து ஆயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. நீ காலைல எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிட்டாரு. நீ படுத்து தூங்கு, நல்லா தூங்கு, காலைல 7 o'clock முன்னாடி எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு. ஏன்னா நான் 7 o'clockலாம் எந்திரிச்சு ரொம்ப வருஷம் வந்து ஆகுது. நடுவில் இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம் எதானா கூட அப்போ கூட காலைல ஒரு 5:30, 6 o'clockலாம் வந்து எந்திரிச்சிருவேன். பட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நீ காலையில வந்து 7 மணிக்கு எந்திரிச்சுன்னா போதும். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது உன் உடம்புக்கு ரெஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 1 வீக் வந்து நான் வந்து பண்ணல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் காலைல எந்திரிக்கிறதுனால தான் உடம்பு வீக் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் ப்ராப்பரா ஸ்லீப்பிங் ஹவர்ஸ்லாம் வந்து கரெக்டாக தான் வந்து தூங்குறேன். எனக்கு அப்படி தோன்றது இல்லை. பட் வீட்டில் இருக்கவங்க சொல்றாங்க சரி ஓகே அவர் நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாரு. இல்லை இல்லை நான் அப்படிதான் டெய்லி எந்திரிப்பேன் அப்படியெல்லாம் சொல்லி எந்திரிச்சோம் அப்படின்னா தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். எதுக்கு? சரி ஓகே நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. அதனால அதை கேட்டுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு வாரம் கழிச்சு பண்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதெல்லாம் என்னைக்கும் விட மாட்டேன். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறத என்னைக்கும் விட மாட்டேன். பட் இந்த ஒரு 1 வீக் மட்டும் அவர் சொன்னதுனாலையும் நடுவில் பீரியட்ஸ் டேட் வர்றதுனாலையும் வந்து பாத்தீங்கன்னா இதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான். அதனால கண்டிப்பா வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்றேன். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து என்கிட்ட பர்சனலாவும் சரி மெசேஜ்லயும் கேட்கறது எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கக்கா? டெய்லி காலைல எழுந்திரிச்சோடனே அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்னு சொல்ற நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இருக்கீங்க. அதனால கண்டிப்பா வந்து 12 to 13க்குள்ள வந்து கண்டிப்பா நான் வந்து இன்ஃபார்ம் வந்து பண்றேன். வீடியோஸ் வந்து அப்லோடே வந்து பண்றேன். அடுத்த கேள்வி வந்து வந்த கமெண்ட்ஸ்லயே நிறைய வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குட் நியூஸ் சொல்றேன்னு சொன்னீங்க. எப்பதான் சொல்ல போறீங்க? ஆல்மோஸ்ட் 10 டேஸ்ல சொல்றேன்னு சொன்னீங்க. இன்னும் நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு. எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா எப்போ உங்ககிட்ட சொல்லுவேன்னு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் 99% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அந்த 1% மட்டும் இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம இருக்கேன். எனக்கு என்னன்னா 100% அப்படி சொல்லும் போது எனக்கு இன்னும் உங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும். அந்த 1%க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காகலாம் கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்ன கஷ்டம்னாலும் என்ன பிரச்சனைனாலும் மோஸ்ட்லி வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்றேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால இதை கண்டிப்பா ஷேர் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்களோ அதை தாண்டி நானுமே இந்த விஷயத்துக்காக ரொம்ப ஆவலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால சீக்கிரமாவே மேக்சிமம் இந்த வீக்குள்ள சொல்லிடணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை.
அது கண்டிப்பா கடவுள்கிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா அதுவுமே நடக்கும். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கேக்குறது, நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களா இப்போ அப்படின்னு வந்து கேக்குறீங்க. சில பேர் தான் அப்படி கேக்குறீங்க. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஏன் அப்படி கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரெஸ்ல பார்த்தா ரொம்ப குண்டா தெரியுறீங்க. சில ட்ரெஸ்ல பார்த்தா ரொம்ப ஒல்லியா தெரியுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் வெயிட் லாஸ் ப்ராசஸ்லாம் எதுவும் பண்றதில்ல. நான் இது வரைக்கும் வெயிட் லாஸ்க்காக எதுவுமே பண்ணதில்ல. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமா ரொம்ப ஒல்லியா வந்திருப்பேன். அப்போ நெறைய பேர் கேட்டது, "நீங்க வெயிட் லாஸ் பண்ணி உங்க வெயிட்ட வந்து குறைச்சீங்களா?" அப்படின்னு. எப்போ எடுத்துக்கிற அதே ஃபுட் மட்டும் தான் நான் வந்து ஃபாலோ வந்து பண்றேன். அதுல எந்த சேஞ்சஸுமே வந்து கிடையாது. மேபி சாப்பாடு இன்னும் அதிகமா கூட சாப்பிடுவேனே தவிர, வெயிட் கம்மி ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு நாளும் கம்மியாலாம் சாப்பாடு வந்து எடுத்துக்கிறது வந்து இல்ல. நான் எப்பவும் போல என்னோட ரொட்டீன் தான் பண்றேன். என் உடம்பு என்னோட உடம்பே அப்படிதான். என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியல. நான் டாக்டர் கிட்டயே செக் பண்ணிட்டேன். மேபி தைராய்டு இருக்குமா? வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு செக் பண்ணியாச்சு. சடனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வெயிட்ல வந்து ரொம்ப கம்மியா வந்திருக்கும். இப்போ ஒரு 2, 3 மந்த்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா வந்து இருக்கு. சில டைம்ல இப்ப இன்னைக்கு பார்க்க குண்டா இருக்கேன்னா, நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, நிஜமாவே இந்த கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி போய், ஒரு மாரி ஆளே ரொம்ப மெலிஞ்ச மாதிரி வந்து தெரிவேன். அது நானே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வெயிட் லாஸ் எல்லாம் எதுவும் பண்ற ஐடியாலாம் எனக்கு இல்ல. நான் ஹெல்தியா இருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்படி இருக்கிறதே கன்டின்யூ பண்ணிக்கலாம். அது குண்டா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி. ஏன்னா நான் குண்டா இருக்கிறது என்னை எந்த விதத்திலயும் அஃபெக்ட் பண்ணல. நான் செய்ற வேலை எந்த விதத்திலயும் அஃபெக்ட் பண்ணல. மேபி ஃபியூச்சர்ல ஓகே நம்ம ரொம்ப குண்டாயிட்டோம். நம்ம வந்து இதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட நான் டயட்லாம் ஃபாலோ பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதெல்லாம் பண்ண மாட்டேன். மேபி எக்ஸர்சைஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாம். பட் இன்னையில இருந்து ஒரு யோசனை வந்து இருக்கு. இந்த தண்ணி வந்து குடிக்கிறதில்ல. நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து கம்பல்சரி ஒரு 2 லிட்டர்ஸ் ஆவது 2 லிட்டரா? இல்ல 4 லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு குடிக்கணும்னு சொல்லிட்டு பாட்டில்ல ஃபில் பண்ணி வச்சு குடிச்சிட்டு இருந்தேன். இவருமே காலைல ஆஃபீஸ் போகும்போது புடிச்சு வச்சுட்டு போவாரு. கண்ணு முன்னாடியே வைக்கிறேன். நான் வர்றதுக்குள்ள இந்த பாட்டில் குடிச்சு முடிச்சுட்டு மதியத்துக்குள்ள அடுத்தது இன்னொரு பாட்டில் ஃபில் பண்ணி நீ குடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் கரெக்டா 1 மணிக்கு கால் பண்ணுவாரு. தங்கம் தண்ணி ஃபுல்லா குடிச்சு முடிச்சிட்டியா? அடுத்த பாட்டில் போய் ஃபில் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, அது இப்ப நடுவுல ஒரு 10 டேஸா விட்டுட்டேன். தண்ணியே குடிக்கிறது இல்ல. அதனால இன்றையில இருந்து முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா கம்பல்சரி மறுபடியும் ரெகுலரா ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா தண்ணி குடிக்கும்போது நிஜமாவே எனக்கு ரொம்ப பெட்டரா வந்து ஃபீல் பண்ணுவேன். யூரின் அடிக்கடி போயிட்டே இருப்பேன். உடம்பு ரொம்ப ஃப்ரீயா இருக்க மாதிரி எனக்கு பர்சனலா வந்து ஃபீல் ஆகும். நான் எப்படின்னா தண்ணி குடிக்கிறேன்னா கண்டினியூஸா குடிப்பேன். இல்ல அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டிராப் தண்ணி கூட குடிக்காத நாள்லாம் நெறைய வந்து இருந்திருக்கு. இப்போ சில நாளா அப்படிதான் இருக்கு. இந்த 1 வீக்கா நான் தண்ணி குடிக்கிறேனான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. சாப்பிட்டா கூட தண்ணி குடிக்கிறது வந்து இல்ல. அத கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வாக்கிங் வந்து கண்டிப்பா போணும். ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பாவது நடக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இன்னையில இருந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நடக்கும்போது நிஜமாவே எனக்கான ஒரு டைம் கிடைக்கிற மாரி நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப ரிலாக்ஸா வந்து இருக்கு. எவ்வளோ வேலை வேணாலும் இருக்கட்டும். பட் எனக்கான அந்த ஒரு 1 ஹார் 1 ஹார் 1 1/2 ஹார்ஸ் வந்து கண்டிப்பா நான் எடுத்துக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன் இன்னையில இருந்து. அதனால நீங்களும் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப பெட்டரா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதனால வெயிட் லாஸ் வந்து நான் எதுவுமே இதுவரைக்கும் பண்ணல. டயட்டும் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணல. அடுத்த கேள்வி வந்து என்னன்னா, "தம்பிய ஸ்கூல் சேர்த்துட்டீங்களா ஸ்ரதன?" அப்படின்னு. ஸ்ரதன வந்து ஆக்சுவலா ஸ்கூலுக்கு அட்மிஷன் மட்டும் தான் வந்து போட்டிருக்கோம். இன்னும் ஸ்கூல் வந்து அவன் ஜாயின் பண்ணல. அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 கட்டி பேமெண்ட் மட்டும் கட்டி அட்மிஷன் மட்டும் தான் போட்டு வந்திருக்கு. பட் அவனுக்கு இன்னும் ஃபீஸ் நாங்க இன்னும் பே பண்ணல. இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ள நாங்க பேமெண்ட் வந்து பண்றோம்னு சொல்லியிருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஸ்கூல் வந்து ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. தம்பி என்ன கிளாஸ் போறான் அப்படின்னா, ப்ரீகேஜி வந்து போறான் இப்போ. அதனால இன்னும் ஸ்கூல் போக ஸ்டார்ட் வந்து ஆகல. கண்டிப்பா ஸ்ரதன் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட அப்டேட் வந்து சொல்லுவேன். இப்போ கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரதன் பத்தி நிறைய வீடியோஸ் வந்து போடுங்கன்னு கேட்டதுனால தான் நான் இப்போ வீடியோஸ் வந்து நிறைய ஸ்ரதனை பத்தி போட ஆரம்பிச்சிருக்கேன். பட் அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ லவ் வந்து கொடுக்குறீங்க ஸ்ரதனுக்கு வந்து. எனக்கு தெரிஞ்சு யாருமே ஸ்ரதனை வந்து வேற யாரோ மாதிரி பார்க்கல. உங்க வீட்டு பையனாதான் வந்து பாக்குறீங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்றது என்னன்னா, ஸ்ரதன் பண்ற சேட்டையெல்லாம் பார்க்கும்போது என் பசங்க இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறாங்க, ஒர்க் பண்றாங்க. பட் ஸ்ரதனை பார்க்கும்போது என் பசங்க பண்ண சேட்டெல்லாம் எங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. அதனால கண்டினியூஸா ஸ்ரதனோட வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்குற சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இருக்கீங்க. மேபி நான் அதனாலதான் வந்து ஸ்ரதனோட வீடியோஸ் வந்து நிறைய போடுறேன். அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ நான் தேவேஷ் அப்படிதான் ஃபீல் பண்ணுவேன். ஸ்ரதன் பண்ணும்போது தேவேஷ் ஞாபகம் தான் எனக்கு வரும். இவன் இப்படிலாம் பண்ணால, இப்போ வளர்ந்துட்டால அப்படின்னு வந்து தோணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா
தேங்க்யூ. ஏன்னா ஸ்ரதனோட வீடியோஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட் வந்து வந்திருக்கும். எல்லாருமே அவனை உங்க வீட்டு பையனா பார்த்துதான் வந்து கமெண்ட் வந்து பண்றீங்க. அது எனக்கு பர்சனலாவே ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கு. எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். பூஜை பாத்திரம் எத்தனை நாளுக்கு ஒரு தடவை நீங்க வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னு. பூஜை பாத்திரம் வந்து முன்னாடியெல்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடிலாம் வீக்லி 2 டேஸ் வந்து வாஷ் பண்ணுவேன். மந்த்லி இல்லை, வீக்லி 2 டேஸ் வந்து கண்டிப்பா வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சேன், வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். சில டைம் நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னா, பாத்திரம் ரொம்ப அழுக்கா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா உடனே எடுத்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இல்ல இப்ப நான் வந்து மண்டே, இப்ப இந்த வார ஸ்டார்டிங் February 1st வந்து நான் வாஷ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அந்த வீக் முடியும் போது February 8th அந்த மாதிரி எடுத்து வாஷ் பண்ணுவேன். சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு டைம் இல்ல முடியலன்னா 15 days ஒன்ஸ் கூட வாஷ் பண்ணுவேன். அது வந்து என்னோட பூஜை பாத்திரம் என்ன கண்டிஷன்ல இருக்கோ அதை பொறுத்து. மேக்சிமம் மந்த்லி 3 தடவைல இருந்து 4 தடவை கண்டிப்பா வந்து பூஜை பாத்திரம் வந்து வாஷ் பண்ணிடுவேன். சில பேர் மந்த்லி ஒன்ஸ் தாங்க எங்களால வாஷ் பண்ண முடியுது அப்படின்னுமே வந்து சொல்லியிருந்தீங்க. அது உங்களோட விருப்பம் தானே. உங்களால உடம்பு முடியாம இருக்கலாம், மேபி உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கலாம். அதனால வந்து இது கண்டிப்பா இத்தனை தடவை தான் வாஷ் பண்ணணும்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மனசு சுத்தமா இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு நான் எப்பவுமே வந்து நம்புவேன். அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, அடுத்தவங்க கெட்டு போகணும், அவ மட்டும் நல்லா இருக்கா, அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது, இதெல்லாம் வச்சுட்டு நீங்க என்னதான் பூஜை பாத்திரத்தை சுத்தி சுத்தி நல்லா வாஷ் பண்ணி கிளீனா வச்சு பூஜை ரூம் எல்லாம் கிளீனா வச்சு விளக்கு ஏத்தினாலும் அந்த விளக்குக்கான பலன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதனால நீங்க எவ்வளவுதான் அழுக்கா இருந்தாலும், நீங்க எவ்வளவுதான் வந்து உங்க வீடு கிளீனா இல்லைனாலும், நீங்க மனசு சுத்தத்தோட யாரை பத்தி யோசிக்காம நான் நல்லா இருக்கணும் கடவுளே, நான் வந்து நல்லா முன்னேறணும், என் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு, யாரும் கெட்டு போக கூடாதுன்னு நீங்க என்னைக்கு நினைச்சு விளக்கேத்துறீங்களோ அப்போ வந்து உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்றது இந்த விஷயம் மட்டும்தான். எனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ கண்டிப்பா வந்து பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணிடுவேன். கண்டிப்பா மாசத்துல 4 நாளாவது கம்பல்சரி வந்து பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுவேன். அடுத்த கேள்வி, இது ஏன் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணாக்கும் உங்களுக்கும் சண்டையே வராதாக்கா அப்படின்ற கேள்வி வந்து அடிக்கடி வரும். எப்படி சண்டை வராம இருக்கும்? கண்டிப்பா ஆப்வியஸா எல்லார் வீட்லயும் வர மாதிரி சண்டை எல்லாமே வந்து வரும். சண்டைனா வந்து எப்படி சொல்றது, பயங்கர எக்ஸ்ட்ரீமான சண்டைலாம் கூட வரும். பட் என்ன அப்படின்னா அது மேக்சிமம் ஒரு அது எவ்வளோ பெரிய பிரச்சனை, இனிமே நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னாலும் சரி, அவர் வாயிலேருந்து அப்படி வராது. ஏதாவது கோவத்துல இனிமே எனக்கு நீ வேணவே வேணாம் அப்படின்னு நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா கூட ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அந்த சண்டை வந்து சமாதானம் ஆயிடும். ஒண்ணு நான் போயிட்டு சாரி சொல்லிடுவேன், இல்ல அவர் வந்து சாரி சொல்லிடுவார். மேக்சிமம் வந்து பிரச்சனை வந்து வருது அப்படின்னா மேபி அவர் ஏதாவது சில விஷயம் பண்ணியிருக்கலாம், இல்ல பசங்க ஏதாவது சண்டை போட்டிருப்பாங்க. இப்ப எங்க வீட்டுல அடிக்கடி வர சண்டைனா ஒரே ஒரு ரீசனுக்காக தான் வந்து சண்டை வந்து வரும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பானுங்க, இல்ல பசங்க ஏதாவது சேட்டை பண்ணும்போது இவர் வந்து பசங்களை வந்து இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்ஷா வந்து திட்டுறாரு. அது வந்து எனக்கு கோவம் வரும். நான் அப்ப கேட்பேன், ஏன் பசங்களை திட்டுற, ஏன் பசங்களை அடிக்கிற, கோவத்துல அடிக்காத. இப்ப ஸ்ரதனுக்குலாம் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. அவன் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாருன்னா கோவத்துல போய் டப்புன்னு அடிச்சிருவாரு. தேவேஷ் மேக்சிமம் அடிக்க மாட்டாரு, மிரட்டுவாரு, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்பாரு. பட் அடிக்கிறதோ திட்டுறதோ தப்புலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஆனா வந்து நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம்ல பண்றோம் அப்படின்றது ஒன்று இருக்கு. நானுமே பசங்களை வந்து எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கண்ட்ரோலே இல்லாம அடிப்பேன். பட் இப்பெல்லாம் நான் வந்து அதை பண்றது இல்லை. அது ரொம்ப 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 என்னோட லைஃப்ல நான் கம்மி பண்ணிட்டேன். என் தங்கச்சி நேத்து கூட சொன்னா, ஏய் நீ ரொம்ப சைலண்ட் ஆயிட்ட தேவி, எனக்கே வந்து இவனுங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோவம் வருது, ஆனா நீ அதை ரொம்ப பொறுமையா வந்து ஹேண்டில் பண்ற அப்படின்னு. அதனாலதான் எங்களுக்குள்ள சண்டையே வந்து வரும். எனக்கோ அவருக்கோ பர்சனலா வந்து எந்த சண்டையுமே வந்து வராது. இது வரைக்குமே அப்படி எந்த சண்டையும் வந்தது வந்து கிடையாது. பட் வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்காக அடிக்கடி சண்டை வந்து வரும். அப்போ அவரை உட்கார வச்சு சொல்றது என்னன்னா, கோவப்படாத, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு, பசங்க அப்படிதான் இருப்பாங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா கத்துறதுனால ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் அவரும் உட்கார்ந்து பேசுவோம். பட் ஒரு 1 வீக் கண்ட்ரோல்ல தான் இருப்பாரு. ஆனா இவனுங்க பண்றதும் வந்து யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அமைதியான மனுஷனா இருந்தாலும் கோவம் வந்துடும். அவர் மேக்சிமம் கோவமே பட மாட்டார், ரொம்ப சைலண்டா வந்து இருப்பாரு. பட் வந்து இப்போ கொஞ்ச நாளா எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நினைக்கிறேன் ரொம்ப கோவப்படுறாரு பசங்க விஷயத்துல.
அதனால இதனாலதான் எங்க வீட்டுக்குள்ள சண்டை வரும். பட் எவ்வளவு சண்டை இருந்தாலும் ஒண்ணு அவரு தங்கம் சாரிடா நான் பண்ணதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசிடுவாரு. இல்ல நான் வந்து சில டைம் நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு 2 3 நாளைக்கு நீ டிஸ்டர்பே பண்ணாத, எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல, நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனா வந்து அந்த நைட்டுக்குள்ள எப்படியாவது சுத்தி 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 வந்து சாரி 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 அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பேசாமலாம் இருக்க முடியும். ஏன் நான் பேசாம இருக்கணும், நீ எனக்கோ வந்து 2 அடி கூட அடிச்சிட்டு நான் வந்து பேசாமலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சமாதானம் வந்து படுத்திடுவாரு. ஒண்ணு அப்படி சண்டை வந்து முடிஞ்சிடும். மேக்சிமம் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள. சில டைம் எல்லாம் பெரிய சண்டையா வந்து நடக்கும். எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சு நான் எனக்கு கோவத்தை நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவேன். பட் வந்து ரொம்ப ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா, எதையாச்சும் தூக்கி போட்டு உடைச்சு அப்படி இப்படி எல்லாம் பயங்கரமா கத்தி சண்டை போடுவேன். ஆனா அந்த சண்டை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சிரிச்சுட்டு தான் இருப்போம். பசங்களை நான் அடிச்சிருப்பேன் அந்த டைம்ல, இவர் அடிச்சாருன்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படி அடி வாங்குறீங்க, ஏன் அப்படி வீட்டுல சண்டை போட்டுக்கிறீங்க, ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க மாட்டீங்களா, இப்படிலாம் பயங்கர பிரச்சனை வரும். மேபி வெளியில இருந்து பாக்குறவங்களா இருந்தா ஓகே, இவ்வளவுதான், இதுக்கு மேல இவங்க லைஃப்ல வந்து இவங்க பிரிஞ்சிருவாங்க, இந்த குடும்பம் வந்து ஒன்னாவே இருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு சண்டை வரும். ஆனா அதே 10 நிமிஷம் 10 செகண்ட்ல கூட அது அப்படியே தலைகீழா மாறிடும். எல்லாம் ஒன்னா உட்காந்து ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு அது அப்படியே வேற மாதிரி மாறின நாளுமே நிறைய வந்து இருக்கு. அதனால எல்லார் வீட்டுல நடக்கிற மாதிரி சண்டை வந்து வரும். பட் எங்களுக்குள்ள வந்து ஈகோ கிளாஷோ இல்லைன்னா வந்து நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆளோ இல்ல நான் சொல்றதா நீ கேட்கணும் நானும் அவரோ அந்த மாதிரி சண்டைலாம் இது வரைக்கும் எங்களுக்குள்ள வந்தது இல்ல. பசங்களுக்காக சின்ன சின்ன சண்டை வருது. பட் நான் அவர்கிட்ட சொல்றது என்னன்னா, நீ ரொம்ப கோவப்பட்டனா தங்கம் உன் உடம்புக்கு நல்லது கிடையாது, அதனால வந்து கண்ட்ரோல் பண்ணு, கோவத்தை தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னா வந்து நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதனால எங்களுக்குள்ளேயும் சண்டை வரும். மேக்சிமம் அது வந்து ஒரு 1 ஹவருக்கு மேல இது வரைக்கும் எங்க வீட்டுல கடவுள் புண்ணியத்துல நீடிச்சது கிடையாது. இனிமேலும் அப்படிதான் நாங்க வந்து இருப்போம். அதனால சண்டை வராமலாம் இல்லை, எல்லார் வீட்லயும் எப்படி சண்டை வருமோ அதே மாதிரி எங்க வீட்டுல சண்டை வரும். நீங்க என்னெல்லாம் உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவீங்களோ அது எல்லாத்தையும் நானுமே வந்து சொல்லுவேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீடு மாதிரிதான் எங்க வீடும், சண்டைலாம் அடிக்கடி வரும். தினமும் காலைல எந்திரிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஏன் இல்ல, டெய்லி எந்திரிக்கும் போது டெய்லி தோணும் இன்னைக்கு ஒரு நாள் தூங்கிடலாம், நாளைக்கு மறுபடியும் எந்திரிச்சுக்கலாம் அப்படிலாம் தோணும். ஆனா நான் ஒரு நாளை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப இந்த நாள் எனக்கு கிடைக்காது, இன்னைக்கு பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்படிதான் ஒரு நாளும் நினைச்சு நான் வந்து எந்திரிப்பேன். காலையில எந்திரிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசா இது பண்ணணும் அது பண்ணணும் அது பண்ணணும்னு என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா காலைல கண்டிப்பா எந்திரிக்கணும், அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தூக்கமும் ரொம்ப நல்லது. மதியத்துல ரெஸ்ட் எடுப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா இப்பெல்லாம் சில டைம் வந்து ஸ்ரதனம் தூங்க வைக்கும் போது என்னையும் அறியாம நான் தூங்கின நாள்லாம் வந்து இருக்கு. பர்டிகுலரா வந்து இப்ப கண்டிப்பா தூங்கணும் அப்படியெல்லாம் தூங்க மாட்டேன், வேலை பார்த்துட்டே இருப்பேன். ஸ்ரதனை ஒரு கையில வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு ஏதாவது என்கொயரிஸ் வருதான்னு பார்த்துட்டு என் கையில தான் தூங்குவான். அவனை தட்டி கொடுத்துட்டே சில டைம் அப்படியெல்லாம் மறந்து தூங்கி இருக்கேன். அப்ப எப்போ அப்படி தூங்குறேன்னா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்னா அப்படி வந்து தூங்குவேன். எனக்கு வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் நான் அப்படி கண்ணை மூடி ரிலாக்ஸா படுத்திருந்தாலே நான் மறுபடியும் சார்ஜ் போட்ட மாதிரி ஆக்டிவா வந்து ஆயிடுவேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காலைல எந்திரிக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டமாலாம் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. பட் இப்பெல்லாம் வந்து இருக்கிறது இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னால காலைல எந்திரிக்க முடியல, அது ஒண்ணுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த 1 வீக்கா எந்திரிக்காதது நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட ரொட்டீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா நடக்குது. சில பேர் ரொம்ப நேரம் தூங்குனாங்கன்னா, மேபி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, ரொம்ப நேரம் தூங்கணும் அப்படின்னா அன்னைக்கு டே ஆக்டிவாவே இருக்காது, ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கும், ஒரு மாதிரி ட்ரௌசினஸா இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு பர்சனலா அப்படிலாம் ஃபீல் ஆகும். நான் இப்போ அந்த கண்டிஷன்ல தான் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டுமே வந்திருக்கேன். எனக்கு நிஜமாவே இந்த லேட்டா எந்திரிக்கிறது சுத்தமா பிடிக்கிறதே இல்லை. ஆல்மோஸ்ட் நீங்க 6:30க்குலாம் 7 o'clockலாம் எந்திரிச்சிட்டேன். பட் அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் இதே காலையில எந்திரிக்கும் போது நான் ரொம்ப ஆக்டிவா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். பட் எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படிதான் வந்து இருக்கு, காலையில எந்திரிக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து சில பேர் இன்ஸ்டால வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா உங்களுக்கு 2 பசங்களா இல்ல 3 பசங்களான்னு. எனக்கு ஆக்சுவலா 2 பசங்க. நான் தேஷ்விகாவோட வீடியோ போடுறத பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த கொஸ்டின் வந்து வந்துட்டே இருக்கு. தேஷ்விகாவை சில பேருக்கு என்னோட பொண்ணாதான் வந்து தெரியுது. பட் அவ என் பொண்ணு தான் இருந்தாலும் உங்களுக்கு 2 பசங்களா 3 பசங்களான்னு கேட்டீங்கன்னா என் வீட்டுல இருக்கிறது 2 பசங்க. தேஷ்விகா வந்து என்னோட தங்கச்சி பொண்ணு. மேக்சிமம் யூடியூப்ல பாக்குறவங்களுக்குலாம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். பட் இன்ஸ்டால இருந்து இந்த கொஸ்டின்ஸ் நிறைய வந்து வருது. சில கமெண்ட் வந்து யூடியூப்ல இருந்துமே வந்து வரும். அதனால தேஷ்விகாவும் என் பொண்ணு தான். பட் பெத்துக்கிட்டது மட்டும் என் தங்கச்சி. மற்றபடி அவ பாக்குறதுக்கு என்ன மாதிரிதான் இருப்பா, ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன மாதிரிதான் இருக்கு. என் தங்கச்சி சொல்வா, நேத்து கூட போன்ல பேசும்போது சொன்னா, தண்ணி ஊத்திக்கிச்சுட்டு அதை உட்காந்து துடைக்கிறா, எனக்கு அப்படியே உன்னை பாக்குற மாதிரியே இருக்கு, அப்படி கிளீன் பண்ணுதுடி உட்காந்து உட்காந்து தரையெல்லாம் அப்படின்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கோவம் வர்றதும் என்ன மாதிரிதான் கோவம் வருது அவளுக்கு. அதனால
அதான் என் தங்கச்சி பெற்றது மட்டும்தான் அவ, மற்றபடி அது ஃபுல்லாவே என்ன மாதிரிதான். அதனால அது என் பொண்ணுதான். இதெல்லாம் தான் நீங்க கேட்ட கேள்வி. இதுக்கான பதில் எல்லாமே நான் கரெக்டா சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் ரெகுலரா ரிப்பீட்டடா வந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.